ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போல்லாம் நிறைய லோக்கல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது பேனர் பிரிண்ட் போடும்போது பேனர் அவங்களால ஃபிசிக்கலாக பார்க்க முடியுது. அதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதோட ரீச் என்ன அப்படின்றது தெரியறதில்ல. பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலை விட இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் 2023ல் நீங்கள் டிஜிட்டலில் அதிகமாகவே பீக் ஆக முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்கள், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்றது எப்படி உருவாச்சு? மக்கள் எங்கே அதிகமாக பார்க்குறாங்களோ, எங்கே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல மார்க்கெட்டிங் பண்ணனால தான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை உருவாச்சு. மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் எங்கே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸில். ஆல்ரெடி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மைண்ட் செட் பிளாக் தான் இருக்கும். அந்த பிளாக்கை கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வர ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த ரிசல்ட்ஸை நீங்கள் கண்ணில் பார்க்கும்போது மட்டும்தான் அந்த மைண்ட் செட்டை ரிமூவ் பண்ண முடியும். அந்த மைண்ட் செட் வர வரைக்குமே நீங்கள் ஒரு ரிஸ்க்கை எடுத்து தான் ஆகணும். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா ரிஸ்க் அப்படின்றது டே டு டே லைஃப்பில் நீங்கள் டெய்லி ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு ரிஸ்க்கையும் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் க்ரோ ஆக முடியும். ஒரு குயிக் நோட் சொல்லணும் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டை செலக்ட் பண்ணும்போது ஒரு கரெக்ட் பர்சனை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ராங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சனை செலக்ட் பண்ணிங்கனாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.